மு.க. ஸ்டாலினின் முட்டாள்தனம். தமிழில் பெயர் வைக்கிறேன் என்று சமஸ்கிருதத்தில் வைத்த அறிவுஜீவி. விழுந்து விழுந்து சிரித்த அண்ணாமலை. ஹிந்தியை எதிர்ப்பதாக சொல்லி இப்படியா? வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்வது, சாலைகள் திட்டங்களுக்கு கருணாநிதியின் பெயரை வைப்பது, சில அடையாளங்களை மாற்றுவது போன்ற செயல்களை தான் மு.க. ஸ்டாலின் செய்து வருகிறார். மற்றபடி தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றங்களும் கொண்டு வரவில்லை. அந்த வகையில்தான் தற்போது தமிழக அரசியல் பட்ஜெட்டில் இலைச்சின்னையில் இந்திய அளவில் பயன்படுத்தி வரும் ரூபாய் சின்னத்தை மாற்றி ரூ என்கிற தமிழ் எழுத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முந்தைய கால பட்ஜெட்டுகளில் இந்த ரூ என்கிற வார்த்தையை தமிழக அரசு பயன்படுத்தியதில்லை. இந்த நிலையில் இதை விமர்சனம் செய்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் 2025-26 ஆண்டுக்கான தமிழக அரசின் மாநில பட்ஜெட்டில் இந்திய அரசின் ரூபாய் சின்னம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த ரூபாய் சின்னமானது இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் மு.க. ஸ்டாலின் ஊருக்கெல்லாம் ஒரு வழி என்றால் எனக்கு மட்டும் ஒரு தனி வழி என்பது போன்று இப்போது இந்த சின்னத்தை மாற்றிவிட்டு ரூ என்கிற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். ஆனால் இந்தியா முழுக்க ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பயன்படுத்தப்படும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு எழுத்தை பயன்படுத்துவது முட்டாள்தனமான செயல். இதைதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமேதாவித்தனமான செயல் என்று நினைத்துக்கொண்டு அவரது இஷ்டத்துக்கு மாற்றிக் கொண்டு வருகிறார். இந்த செயல்பாடு மக்களை குழப்பக்கூடிய செயலாகும். இப்படி மத்திய அரசு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தமிழக அரசு பயன்படுத்தக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் செய்து வருவது காமெடியாக உள்ளது. அப்படி என்றால் ரூபாய் நோட்டில் உள்ள காந்தி படத்தை எடுத்துவிட்டு கருணாநிதி படத்தை போட்டு இவர் புதிய ரூபாய் நோட்டு வெளியிடுவாரா? அது செல்லுபடி ஆகுமா என்று அண்ணாமலை மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு இந்த ரூபாய் நோட்டுக்கான குறியீடை திமுக முன்னாள் எம்எல்ஏ மகன் உதயகுமார் என்பவர்தான் உருவாக்கினார். அப்படி இருக்கும்போது நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரும் அந்த அடையாளத்தை மு.க. ஸ்டாலின் மாற்ற நினைப்பது ஏன்? தமிழுக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொன்னால் தமிழக பள்ளிகளில் தமிழை வளர்க்க வேண்டும். அதற்காக இவர் எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததில்லை. தமிழின் பெயரை சொல்லி இவர் எடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அரசியல் ஆதாயமாக மட்டுமே இருந்து வருகிறது. இவரது இந்த செயல்பாடு தமிழக மக்களிடையே பெருமை சேர்க்காது, இவர் மீது வெறுப்பை தான் அதிகப்படுத்தும். என்ன செய்வது? இன்னும் ஓராண்டுக்கு மு.க. ஸ்டாலின் செய்யும் இந்த கொடுமைகள் எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதோடு இது போன்ற வேலையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு பட்ஜெட்டில் வரிகளை குறைக்க வேண்டும். மக்களுக்கு பல நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதை செய்யாமல் இது போன்ற ரூபாய் நோட்டின் அடையாளங்களை மாற்றுவதால் யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தற்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார். அதனால் ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ரூபாய் நோட்டு அடையாளத்தை மாற்றி ரூ என்கிற தமிழ் எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ரூபாய் என்று சொல்வதின் முதல் எழுத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரூ என்கிற எழுத்தே சமஸ்கிருதத்திலிருந்து தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ் வார்த்தை என்று நினைத்துக் கொண்டு சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். சமஸ்கிருதத்துக்கு எதிராக அரசியல் செய்து வரும் ஸ்டாலின் இப்போது அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு இவர்கள் அறிவுஜீவிகளாக இருக்கிறார்கள் என்று கூறும் அண்ணாமலை தற்போது மு.க. ஸ்டாலின் அந்த ரூபாய் அடையாளத்தை மாற்றி இருப்பதன் முக்கிய காரணம் இந்தியா முழுக்க பயன்படுத்துவதால் நாங்கள் தனித்துவமாக பயன்படுத்துகிறோம் என்று மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று இதை செய்துள்ளார். ஆனால் இந்த ரூபாய் நோட்டு அடையாளத்தை மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஆட்சி செய்து வந்தபோதுதான் கொண்டு வந்தார்கள். திமுக எம்எல்ஏவின் மகன்தான் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் ரூபாய் நோட்டின் அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தார். அந்த வகையில் இவர்கள் ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்த ரூபாய் நோட்டு அடையாளத்தை தற்போது பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதன் பெயரில் மு.க. ஸ்டாலின் இப்படி மாற்றியிருக்கிறார். அந்த வகையில் கடந்த கால அரசியலில் என்ன நடந்தது என்பதை தெரியாமல் ஹிந்திக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் என்பதன் பெயரில் சமஸ்கிருத எழுத்தை ரூபாய் நோட்டின் அடையாளமாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின். இதைவிட ஒரு காமெடியை எங்காவது பார்க்க முடியுமா என்று மு.க. ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அடுத்த செய்தி. யோகி ஆதித்யநாத்தின் எச்சரிக்கை எதிரொலி. உத்தரப்பிரதேசத்தில் தார்பாய்களால் மூடப்பட்ட மசூதிகள், தொழுகை நேரமும் அதிரடியாக மாற்றம், களமிறக்கப்பட்ட துணை ராணுவ படை. மார்ச் 14ஆம் தேதியான நாளை வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நாளின் போது வண்ணங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி
மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் மார்ச் 14ஆம் தேதியான நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் முஸ்லிம்கள் மசூதிகளுக்கு தொழுகை நடத்த செல்லும் போது அவர்கள் மீது ஹோலி பண்டிகை கொண்டாடும் நபர்கள் வண்ணங்களை பூசுவார்கள். இதனால் யாருடைய மனசும் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். அதில் மார்ச் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரமலான் மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமையான அன்று இஸ்லாமியர்கள் மசூதிகளுக்கு செல்லாமல் தங்களது வீடுகளில் அமர்ந்து தொழுகை நடத்துமாறு கோரிக்கை வைத்திருந்தார். அதோடு ஹோலி பண்டிகையானது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வருவதால் அதை கொண்டாடக்கூடாது என்று தடை போட முடியாது. அதனால் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளும் தொழுகை நடத்தும் இஸ்லாமியர்கள் அந்த ஒரு நாள் மட்டும் தங்களது வீடுகளில் நடத்தி கொள்ளுமாறு அவர் கூறியிருந்தார். இப்படியான நிலையில் உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி பீகார் உள்ளிட்ட பல வட இந்திய மாநிலங்களில் உள்ள மசூதிகள் தார்பாய்களால் மூடப்பட்டு வருகிறது. ஹோலி பண்டிகையை கொண்டாடும் நபர்கள் வண்ண பவுடர்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி மகிழ்வார்கள் என்பதோடு அந்த வண்ண பவுடர்கள் எல்லாம் காற்றில் பறந்து மசூதிகளின் சுவர் கலரையை மாற்றிவிடும் என்பதனால் உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தில் உள்ள பல மசூதிகளை தார்பாய்களை கொண்டு மூடி வருகிறார்கள். அது குறித்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. அதோடு ஹோலி பண்டிகை ஊர்வலமும் நடைபெற இருப்பதால் அங்கு கலவரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தற்போது துணை ராணுவ படையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, விஜயின் காரை மறித்த தாவேகா நிர்வாகிகள். சாலையில் நடந்த பரபரப்பு சம்பவம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்னை, திருவள்ளூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பட்டியலில் இருந்த சில நபர்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த மாவட்டங்களுக்கு புதிய செயலாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இப்படியான நிலையில் இன்று மாவட்ட செயலாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு தன்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு காரில் புறப்பட்டு சென்றார் விஜய். அப்போது சாலையில் அவரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்த அவரது கட்சி தொண்டர்கள் காருக்குள் இருந்த விஜயிடம் மனு அளித்துள்ளார்கள். அந்த மனுக்களில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக நியமித்திருக்கும் சில நபர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாங்கள் சொல்லும் நபர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். குறிப்பாக அந்தந்த தொகுதியை சேர்ந்த நபர்களை மட்டுமே மாவட்ட செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். இப்படி தனது காரை பின்தொடர்ந்து மனுக்களை அளித்த அவர்களிடத்தில் மனுவை வாங்கிக் கொண்ட விஜய், எதுவாக இருந்தாலும் பனையூர் அலுவலகத்திற்கு வாருங்கள், அங்கு நாம் பேசிக் கொள்ளலாம் என்று கட்சி நிர்வாகிகளை சற்று கோபமாக கண்டித்திருக்கிறார் விஜய். இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பதற்கு முன்பே மற்ற நிர்வாகிகள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருப்பதால் விஜயின் பனையூர் அலுவலகம் கடும் பரபரப்படைந்திருக்கிறது. நண்பர்களே, ரூபாய் அடையாளத்துக்கான சின்னத்தை மாற்றுகிறோம் என்பதன் பெயரில் ரூ என்ற எழுத்தை மு.க. ஸ்டாலின் வைத்திருப்பது. ஆனால் ரூ என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. சமஸ்கிருதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின் இந்த எழுத்து சமஸ்கிருதத்தை சார்ந்தது என்பது கூட தெரியாமல் அதை பயன்படுத்தியிருப்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை கிண்டல் செய்திருப்பது. நாளை ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதை அடுத்து உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்களுக்கு யோகி ஆதித்யநாத் போட்டுள்ள தடை உத்தரவு, அங்குள்ள மசூதிகள் தாப்பாய்களால் மூடப்பட்டிருப்பது மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள் சிலரை மாற்றுமாறு அவரது காரை வழிமறித்து கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்த விவகாரம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.